டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த ஜாமீன் மனு குறித்து பதிலளிக்குமாறு சிபிஐக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. டெல்லியில் மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு விசாரணை நீதிமன்றம் வழங்கிய ஜாமீன் உத்தரவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதையடுத்து கடந்த மாதம் 26ஆம் தேதி கெஜ்ரிவாலை சிபிஐ காவலில் எடுத்து விசாரித்தது. பின்னர் 29ஆம் தேதி முதல் கெஜ்ரிவால் மீண்டும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சிபிஐ வழக்கில் ஜாமீன் கோரி கெஜ்ரிவால் உயர்நீதிமன்றத்தை நேரடியாக அணுகினார். இந்த வழக்கு நீதிபதி நீனா பன்சால் கிருஷ்ணா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கெஜ்ரிவால் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருக்கு ஏற்கனவே ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கெஜ்ரிவால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் சட்டப்படி ஒரு இடைக்கால நிவாரணத்தை தான் கோருவதாக வாதிட்டார். ஜாமீன் கோரி முதலில் விசாரணை நீதிமன்றத்தை தான் நாடியிருக்க வேண்டும், உயர்நீதிமன்றத்தை அணுக முடியாது என்பதை சுட்டிக்காட்டி இந்த மனுவை தள்ளுபடி செய்ய சிபிஐ தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு மீது பதிலளிக்குமாறு சிபிஐக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் என்பது அதிகம் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் அறிவிப்பை எதிர்த்து முகமது கோஸ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். அதில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக கருதக்கூடாது என்றும் தீ விபத்து உள்ளிட்ட இன்னல்களால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு நிவாரணமாக குறைந்த தொகை வழங்கும் நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களுக்கு எந்த அடிப்படையில் அதிக நிவாரணம் வழங்கப்படுகிறது என்பதை அரசு தெளிவுபடுத்தவில்லை எனவும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் அரசின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் என்பது அதிகம் என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் இவ்வளவு அதிக தொகையை எப்படி வழங்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த நிவாரண தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசின் கருத்தை தெரிவிக்கும்படி உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். நீட் தேர்வு தொடர்பான நடிகர் விஜயின் கருத்துக்கு திமுக எம்பி கனிமொழி வரவேற்பு தெரிவித்துள்ளார். உலக அகதியர் தினத்தை கொண்டாடும் வகையில் சென்னை செம்மொழி பூங்காவில் ஊரும் உணவும் என்ற தலைப்பில் புலம்பெயர்ந்தவர்களின் உணவு திருவிழாவை கனிமொழி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்விலிருந்து மாணவர்களை காக்கும் கடமை அனைவருக்கும் இருப்பதாக கூறினார். நிச்சயமா தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது மற்றவர்களும் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தொடர்ந்து வலியுறுத்துவோம். நிச்சயமாக நீட்ல இருந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அத்தனை பேரும். நீட் தொடர்பாக நடிகர் விஜயின் கருத்தை தானும் வரவேற்பதாக தெரிவித்தார். நடிகர் விஜய் அவருடைய கருத்தை நானும் வரவேற்பேன். நீட் பாதிப்புகள் குறித்து மற்றவர்களும் உணர்ந்து கொண்டு வரும் வேளையில் திமுக தொடர்ந்து அதனை எதிர்க்கும் என்றும் கூறினார். திமுகவை வெல்ல வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறிய நிலையில் அண்ணாமலை வாயால் வடை சுடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தேர்தலில் 3வது 4வது இடத்துக்கு வந்து விடுவோம் என்று தெரிந்துதான் அந்த குறிப்பிட்ட கட்சி நாங்கள் நிற்க மாட்டோம் என்று ஒதுங்கி இருக்கின்றார். அந்த ஏ டீம் என்கின்ற திமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பி டீம் என்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மற்றும் ஒரு முறை அது நிரூபணமாகிறது. ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். உண்மையிலே அது அல்ல. அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார்? எதுவுமே கிடையாது. வாயிலே வடை சுட்டு இருக்கார். எப்பொழுது பார்த்தாலும் பொய் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பெயர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகி தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, ஒரு நம்பர் 2 கட்சி, நம்பர் 1 கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருப்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு.